உண்மையிலேயே சுதந்திரமானவர்கள் தானா? நம்முடைய தேர்வுகள் சுதந்திரமானதாகத்தான் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை ஜீன் பால் சார்த்தர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்தார். அது ஜனநாயகம்ங்கிற ஒரு சமுதாய அமைப்புக்கு நம்ம இவால்வ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ஜனநாயகம் ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்கிற இடத்துல இந்த கேள்வியில் அவர் எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஜீன் பால் சார்த்தர் இருத்தலியல் தத்துவத்தோட முக்கியமான முகமாக முன்வைக்கப்படுகிறார். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படிங்கிற ஃபிலாசபியோட முக்கியமான முகம். இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற அமைப்புக்கு முன்னால் நம்மளோட சமுதாய அமைப்பு நாம் இருந்த சமுதாய அமைப்பு நிலப்பிரபுத்துவ சமூகம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அ ஃபியூடல் சொசைட்டி. ஃபியூடல் ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தோட அடிப்படை அழகு என்னென்னு பார்த்தா, அது ஒரு சமூகம் அல்லது குழு தான் அது இயங்க முடியும், இயங்கியது. அந்த சமூகம் அல்லது குழு அடிப்படையாக அழகாக கொண்ட ஒரு சமூகத்தில் எப்பொழுதுமே தன்னை ஆள்பவர்கள் தன்னை விட பெரியவர்களாக, எல்லா விதத்திலும் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான நம்பிக்கை உண்டு. அது இப்போவும் இருக்குது, ஜனநாயகத்துலேயும் உண்டு. பட் அது அப்போ ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்த ஒரு நம்பிக்கை. அதாவது தன்னை ஆள்பவர்கள் மன்னனா அரண்மனையில் இருக்கணும், இல்லைன்னா கடவுளாக கோயிலில் இருக்கணும், இல்லைன்னா ஜமீன்தாராக பங்களாவில் இருக்கணும். ஸோ தனக்கு சமமான ஒருத்தர் தலைவனுக்குரிய அனைத்து தகுதியும் இருந்தாலும் கூட அவரை தலைவனாக கருத வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சமூக அமைப்பு தான் நிலப்பிரபுத்துவ சமூகம். பட் ஜனநாயக அமைப்பு அதுக்கு நேர் எதிரில் இயங்கக்கூடிய, ஸோ அது தனி மனிதனை அடிப்படையாளாக கொண்டிருக்கிறது. அவனுடைய சுதந்திரம், தனி மனிதனுடைய சுதந்திரமும் அவனுடைய தேர்வுகளுக்கு மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதனால தான் சார்த்தர் இந்த கேள்வியை எழுப்புறார். நாம் உண்மையிலே சுதந்திரமானவர்கள் தானா? நம்மளுடைய தேர்வுகள் சுதந்திரமானது தானா? மிக முக்கியமாக நாம் செய்யும் தேர்வுகளால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு நம்மால் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியுமா? இதை தொடர்ந்து இது தவிர்க்க முடியாத சில கேள்விகளில் இதுவும் இந்த கேள்விகள் உண்டு. இந்த எசன்ஸ் ஆஃப் இந்த கேள்விகளோட எசன்ஸ் என்னன்னு பார்த்தா, ஆர் வி நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் அவர் டிசிஷன் மேக்கிங்? அதாவது எதாலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஒருத்தரால் இருக்க முடியுமா? சுயமாக எல்லாத்தையுமே பண்ண முடியுமா? தேர் பி எனிதிங் ஃப்ரம் நத்திங் அப்படிங்கிறது ஒரு அனதர் ஒரு தத்துவ கேள்வி தான் அது. அதை விட்டுலாம். பட் சார்த்தரோட சென்ஸ் இதுதான், ஆர் வி நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படிங்கிறது தான். நாம் சுதந்திரமானவர்கள் தானா? நம்மளுடைய தேர்வுகள் சுதந்திரமானதாகத்தான் இருக்கிறதா அப்படிங்கிறத கேள்வி. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த அன்றாட நடக்கிற விஷயங்களோட நம்ம இதை தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் இந்த கேள்விகள். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் போகும்போது அந்த ஸ்டார் ஹோட்டலோட நுழைவாயிலே ஒரு 60 அடி உயரம், கண்ணாடி கதவுகள். அந்த 60 அடி உயரத்தில் ஒரு 6 அடி கீழே, ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு சிப்பந்தி நின்று எல்லாத்தையும் வரவேற்றுருக்காரு. அங்கே ஒரு உயர்தர
காரில் வெந்தர கார் ஆடி இந்த மாதிரி BMW மாதிரி ஒரு காரில் போகிற ஒருத்தருக்கு, அதற்கு அடுத்த ரக காரில் போகக்கூடிய ஃபோர்ட் ஃபியஸ்டா மாதிரி போகக்கூடிய ஃபியஸ்டா மாதிரி காரில் போகக்கூடிய ஒருத்தருக்கு அந்த சிப்பந்தி தரக்கூடிய மரியாதையில் இருக்கக்கூடிய நுண்ணிய வேறுபாடு தான் நான் உண்மையிலே சுதந்திரமானவர்கள் தானா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வைக்குது. அந்த சிப்பந்தியை பொறுத்த வரைக்கும் தன்னை விட உயர்ந்தவர்கள், தன்னை விட பெரியவர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் அறிவிலும் தன்னை விட பெரியவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆழ்மன நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கைகளால் கட்டுண்டப்பட்ட ஒருவரால் எப்படி சுதந்திரமான ஒரு தேர்வை நிகழ்த்த முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பிகாஸ் ஓட்டிங் ரைட்டுங்கிறது வந்து இட் இஸ் கிவன் டு எவ்ரிபடி. ஸோ irrespective ஆஃப் வெதர் யூ ஹாவ் அ டிசைனிங் எபிலிட்டி ஆர் நாட். ஓகே, இந்த நம்பிக்கைகளால் கட்டுண்டப்பட்ட ஒருவரால் எப்படி ஒரு சுதந்திரமான தேர்வை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம். இப்போ இந்த சிப்பந்தியை விட்டுருங்க, இந்த காரில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் இருக்கக்கூடியவர் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை குறைவுனால மிகவும் புண்படுறார். ஒரு சிப்பந்தியோட கண் அசைவில் உங்களால் புண்பட முடியும்னா நாம் உண்மையிலே சுதந்திரமானவர்கள் தானா, நம்மளுடைய தேர்வுகள் சுதந்திரமானவர்கள் தானா அப்படின்னு கேட்கலாம். இந்த சிப்பந்திகிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் மாதிரி இவர்கிட்டையும் சில நம்பிக்கைகள் இருக்குது. இப்படி நம்பிக்கைகளால் கட்டுண்டப்பட்ட ஒரு மனிதர்களால், தனி மனிதர்களால் எப்படி ஒரு சுதந்திரமான தேர்வை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார்த்தரோட இருத்தலியல் கேள்விகளோட க்ரக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.